வந்த காரணம் என்ன? இவங்க தான் காரணம். என்னன்னு கூப்பிட்டாங்க உங்களை? வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் சரி, எப்பவுமே வந்து நீங்க வந்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் ட்ரோல் ஆகும். உங்களுக்கே பாத்துருப்பீங்க. நீங்க வந்த உடனே ஒரு விஷயம் நடந்தது. வந்தோடனே நீங்க பாத்துருக்கீங்க. வந்தோடனே பாத்துருக்கீங்க. இப்ப நாங்க அடுத்த வீடியோ போடும்போது ஒரு ட்ரோல் ஆகும்ல. நீங்க என்ன பாலா போற இடத்துல மட்டும் வந்து நிக்கிறாங்க, ஹெல்ப் கேக்குறாங்க. பாலா என்ன அவ்வளவு ஸ்பெஷலா இல்ல மென்ஷன் பண்றாங்க? என்ன மென்ஷன் பண்ணாலும் உங்களுக்கே தெரியும். பிளான் பண்ணி பண்றாங்களா? அதை பத்தி இன்ஸ்டால நான் வந்து வரேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போஸ்ட் சொன்னாங்க. போஸ்ட் போட்டேன். அதான் அவங்கள்ட்ட கேட்டேன், எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். நான் அது மாதிரி என் பையன் சொன்னாரு, இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தீங்க, அதை பார்த்து வந்தேன்னு சொல்லிட்டு. அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த பையனை பார்த்தா ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு. நம்மளோட நம்பிக்கை தான், நம்மளால முடிஞ்சு சம்பாதிக்கிறத கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய நம்பிக்கையே. அதை தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ யார் என்ன சொல்றாங்களோ அதை நம்பி நமக்கு அது மைண்ட்ல இல்லை. கேப்டன் விஜயகாந்த் சார் சொல்ற ஒரே ஃபார்மா தான், நம்ம ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் தான் நானும் பாக்குறேன். எதுவும் சொல்றாங்க. ஸோ நம்ம அதை பத்தி அது மைண்ட்ல எடுத்துக்கூடாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரியாணி சாப்பிடணும்னா அது கொஞ்சம் ஏலக்காய் இருக்கும். அதை எடுத்து போட்டு தான் சாப்பிடணும். பட் அது இல்லாம சாப்பிட முடியாது பிரியாணி. எப்பவுமே வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பாத்து கேமரா முன்னாடி ஹெல்ப் பண்ணு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா கூட கொடுத்து உங்க டிரைவரோ சம்திங் ஃப்ரெண்ட்கிட்ட போயிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்பர் வாங்கி சொல்லி அவங்க சாப்பாடு இருக்கிறதா ஒரு பிளான் பண்ணுவீங்க. அது என்ன பிளான்டா டோட்டலாவே இல்ல வந்து உங்க என்னால வந்து இப்பத்தி ஹெல்ப் பண்ண முடியாது, அப்புறமா ஹெல்ப் பண்றேன்னு விட்டுறாங்க? பிளானே எதுவுமே கிடையாது. இல்ல என்னன்னா இப்ப வந்து கேக்குறாங்க, இப்ப நீங்க ஈவென்ட் வந்து ஆகணும், அந்த டைம்காக நான் கேட்குறேன். இல்ல வந்தாங்க, நான் இங்க இல்லாம நான் போய் அவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பேன். அவங்க சாப்பிடவே இல்லைன்னு காலைல வந்து சொல்றாங்க, என்னால சாப்பிடலன்னு நம்ம அதை சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இது பேசிக். இது நம்ம ஒன்று பெருசா பண்ணிருக்கனால முடிஞ்சதை பண்றோம், அவ்வளவுதான். ட்ரோல் பண்றது என்ன சொல்றாங்க? உங்களுக்கு நம்ம இது சொல்ல ஆச்சு. அவங்க வேலை இது, நம்ம வேலை இது. நம்ம வேலை நம்ம பார்ப்போம், அவங்க வேலை நம்ம பார்க்கணும். அடுத்த கட்ட படப்பிடிப்புகள். ஆமா, நான் அடுத்து வேலைகள் போயிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உங்க எல்லாருடைய அன்பு ஆதரவு வேணும். அந்த 2026ல உங்களுக்கு மாற்றம் வருமா, நம்ம நாட்டுக்கு மாற்றம் வருமா? மாற்றம் வருமா? ஆனா மூணுக்கும் சேர்த்து மாற்றம் வருமா? ஆனா இது நல்ல மீட்டிங் இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு தான் ஏமாற்றம். அது அவ்வளவு அது சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல, தகுதி இல்ல. நான் சும்மா நார்மலா சொல்லுங்களேன். பாலா, இப்ப நீங்க வந்து எப்ப வர போறீங்க? ஏன்னா திடீர்னு பாலா வந்து நாங்க கேபி பாலா பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தாரு. இப்ப வந்து ரொம்ப பாலிஷா பல அப்படியே சொல்றீங்க இல்லன்றீங்களா? நம்ம என்ன கேட்கலாம்? நான் சொல்லிட்டேன் வந்தோடனே அவரும் மேக்கப் போடுவாங்க. எல்லாரும் மேக்கப் தான் போடுவாங்க ப்ரோ, எல்லாருமே போடுவாங்க. ஆமா. எப்ப வர போறீங்க? அவங்க கூப்பிட்டா நாளைக்கு வந்துடும். என்னச்சு போனை விட்டு போயிட்டா திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க. இவங்களுக்கு தான் இது பேஜ் ஃப்ரீஸ் ஆகும். எனி டைம் வரும். கண்டிப்பா நம்ம கடை நாங்க எல்லாம் ஃபேமிலி கண்டிப்பா உங்ககிட்ட ஹெல்ப் பண்றது ஹெல்ப் கேக்குறோம். ரீச் பண்ணணும். ஈஸியா ரீச் பண்ணலாம். பாருங்க இந்த கடை வந்திருக்கேன், இங்க வராங்க. இது ரொம்ப ஈஸியா பாக்குறேன். எனக்கே ஒரு ஃபோன் கேட்டேன். ஆமா, அவங்க அப்போ ரீச் ஆகுறாங்க. அங்கால கேக்குறேன். அப்படியா? இல்ல, எனக்கு ரீச் பண்ணல, ஈஸியா ரீச் பண்ணலாம். ஸோ இங்க பத்திரிகைகள் அவ்வளவு நல்லா இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா கூட ரீச் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா அவைலபிளான இல்லை, ரொம்ப ஈஸியா ரீச் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு விஷயம் கெட்டது பண்ணா அதை ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து 4 பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு காலேஜ் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் ஒரு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னா அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் கிட்ட 8 காலேஜில் ஒவ்வொரு காலேஜுக்கும் 13 லட்ச ரூபா வீதம் 27 பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக படிக்க வைக்கிறாங்க. காரணம் உங்களை பார்த்தான்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நான் வந்து வீடு கட்டி கொடுப்பேன். அதை பார்த்துட்டு ஒரு பிரைவேட் கார்பரேட் கம்பெனியில் அவங்க ஆஃபீஸருக்கு செக்யூரிட்டி ஒரு 13 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒரு குழந்தைக்கு வந்து கோடிக்கணக்கில் இன்ஜெக்ஷன் தேவை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டேன். அதை பார்த்துட்டு கோடிக்கணக்கில் கனெக்ட் ஆச்சு. ஸோ நம்ம பண்றதை பார்த்து நிறைய விஷயங்கள் பண்றாங்கன்னு நினைக்கும் போது அது நமக்கு எதுவுமே சரியா தெரியும். அது நம்ம வேலையை நம்ம பாக்குறோம். ஸோ அவங்க வேலை அது நம்ம இது பண்ண முடியாது. இது பேச்சு 330 வரைக்கும் மருத்துவமனை எல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு சொன்னீங்க. அந்த மருத்துவமனை கட்டக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குன்னா டூலாச்சு அப்படின்னா பாலா கட்டுற விஷயங்கள் நல்லதுதான். நீங்க லட்சங்கள்ல வந்து சம்பளம் வருங்க, கோடிங்கள்ல சம்பளம் வரவங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வர மாட்டேங்குது, இவருக்கே அந்த எண்ணங்கள் வந்து வருது அப்படின்ற விஷயங்கள் வந்து ட்ரோல் ஆச்சு. நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க. அதுக்கு என்ன ஐயோ அவங்கள பத்தி பேசுறோம். இல்ல நீங்க அதுக்கான விடை சாச்சா அதெல்லாம் ஒண்ணு. நம்ம சம்பாதிக்க நான் ஹாஸ்பிட்டல் தான் கட்டல, ஒரு கிளினிக் சின்னதா ஒரு வீடு கட்ட வேண்டிய இடத்துல ஒரு கிளினிக் கட்டல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினா ஒருத்தவங்க 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த எண்ணம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு மட்டும் சாச்சா அவங்கள பத்தி நமக்கு விமர்சனம் பண்றது நமக்கு அறிவு இல்லை. நம்மளால முடிஞ்சு நம்ம வேலையை கரெக்டா பார்க்கணும். கடைசி வரை நம்ம சம்பாதிக்கிறதே இல்லாதவங்க கொடுத்துட்டே இருக்கு. அவ்வளவுதான் நம்ம அது இப்போதைக்கு ஐடியா இல்லை. இப்போதைக்கு சரி எல்லாம் கட்டணம் எப்பதான் கல்யாணம்
அதுதான் இப்ப நீங்க உங்களை மாதிரி யாராவது இது மாதிரி அழகா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஆசை வருது. சீக்கிரம் வந்து நான் சில நேரத்துல ஷூட்டிங் போயிட்டு வந்து போதுலாம் நம்ம வந்து டயர்ட் ஆயிடும். எல்லாருக்குமே ஒரு question. ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். ஒரு ஸ்பாட் போனோம்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வரும், என்ன தோணும்? ஸ்டேஜ் பிரேக் வந்து என்ன பண்ணுவீங்க? ஷூட்டிங் பிரேக்ல வந்து க்ரூமிங் வேற, ரிலாக்ஸேஷன் க்ரூமிங் அப்படின்றது வந்து ஹேர் கட், ஏதாவது ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி பண்ணுவோம். பட் நீங்க சொல்ற அந்த டயர்ட் வந்து எது சூஸ் பண்ணுவோம்னா ஹெட் மசாஜ், இல்லைன்னா வந்து பெடிக்கூர் மெனிக்கூர், இல்லைன்னா மசாஜ், ஜென்ரல் மசாஜ் அந்த மாதிரி இருக்கு. ரிலாக்ஸேஷன்ஸ்க்கு அதுதான். அது ஆக்சுவலா ஒரு விதத்துல அது ரொம்ப நல்லது. பாடி சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்லா போகும். கொஞ்சம் அந்த ரிலாக்ஸ் பண்ணுவோம். உங்க டிராவலிங் எப்படி இருக்கு? யாரோ ஒரு ஆள் ஆனா லாஸ்ட் ஒரு கொஸ்டின். நாங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு ட்ரோல் பார்த்தோம். அதுல ஒரு பையன் போட்டிருக்கான், ஆனா நீங்க இவ்வளவு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றீங்க, நம்ம கட்சியில வந்து ஜாயின் பண்ணிருக்கா, சேர்ந்து நம்ம எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கான். உங்களுக்கு ரிப்ளை என்ன? அரசியல்லாம் தெரியாது, அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறது நம்ம கடைசியில் உதவி செஞ்சு